வணக்கம். திருப்பாவையின் 22வது பாடல். அரசர்களுடைய அரசவையிலே சிற்றரசுகள் வந்து அவர்களை பார்ப்பதற்காக காத்து கிடப்பது உண்டு. அதுபோல கண்ணன் எப்போது விழிப்பான், நம்முடைய நன்மைகள் எப்பொழுது தொடங்கும் என்று சிற்றரசுகளைப் போல காத்து கிடக்கிறோம் என்று சொல்லுகிறார் சூடி கொடுத்த சுடற்கொடி. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணி செய்ய தாமரை பூ போல் செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விடியாவோ என்று கேட்கிறார். இங்கே பேரரசன் எழுந்திருக்கிற பொழுது அவனுடைய நேரத்திலே எழுந்திருப்பான். ஆனால் சிற்றரசர்கள் எப்பொழுது அவனுடைய திருக்கண் நோக்கம் தம்மேல் படுமோ, தம்முடைய மேன்மைகளை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமோ, அவரிடத்தில் நம் குறைகளை சொல்லுவோமோ என்று வந்திருக்கிறார்கள். அங்கண் மாஞாலத்து அரசர், உலகிலே இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாம் இங்கே அபிமான பங்கமாய் உன்மேல் மிகுந்த அன்போடு மிகுந்த நம்பிக்கையோடு இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். நின் பள்ளிக்கட்டிற்கீழே, நீ தூங்குகின்ற பள்ளியறையின் முன்னாலே காத்து நிற்கிறார்கள். சங்கமாய் வந்து, சங்கம் என்றால் கூடியிருக்கிற கூட்டம், இங்கே பெரும் கூட்டமாக கூடி நின்று உனக்காக காத்து கிடக்கிறார்கள். உன்னுடைய தாமரை பூ போன்ற கண்கள், அது மரபு. இறைவனுடைய கண்களை தாமரை பூவாக உருவகிப்பது மரபு. அந்த கண்கள் எங்கள் மேல் படாதோ என்று கேட்கிறார். இதுதான் நயன தீட்சை என்று சொல்லுவார்கள். இறைவன் அவனிடத்திலே போய் நாம் மணிக்கணக்காக நம்முடைய குறைகளை எல்லாம் பட்டியலிட வேண்டியதும், அவன் ஒவ்வொன்றுக்கும் காரணங்களையும் விளைவுகளையும் தீர்க்கும் நேரங்களையும் சொல்ல வேண்டியதுமாக வழவழா என்று நீட்டிப்பது இல்லை. அவனுடைய கண் பார்வை, கடைக்கண் நோக்கம், திருக்கண் நோக்கம் நம்மேல் பட்டுவிட்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் அங்கே பொடி பொடியாக போய்விடுகின்றன என்று குறிப்பிருக்கிறது. எனவே அதை நயன தீட்சை, கண்களாலே ஒருவனை ஆட்கொண்டு அருள்கிற, தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொள்ளுவதற்கு நயன தீட்சை என்று பெயர். அதனாலே தான் கண்களாலே அருள் செய்கின்றார். அதிலும் குறிப்பாக நம்முடைய சிவபெருமானுடைய துணைவியாருடைய அருள்தான் அருளாளர்களை மேலே இறைவனுடைய கருணைக்கு கொண்டு செல்கின்றது. எனவே அந்த கண் மிக குறிப்பாக பாராட்டப்படுகின்றது. அவ்வாறே கண்ணபிரானுடைய தாமரை பூ போன்ற கண் எங்கள் மேல் விழியாதோ என்று கேட்கிறார்கள். கண்ணும் திருவாயும் கையும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே என்று இளங்கோடிகள் பாடியிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே சைவத்திலும் வைணவத்திலும் நயன தீட்சை என்பது இறைவனுடைய திருக்கண் நோக்கம் என்று பாராட்டப்படுகிறது. அந்த கண்ணபிரானுடைய திருக்கண் நோக்கத்தை பெறுவதற்காக இங்கே நாங்கள் சிற்றரசர்களைப் போல வந்திருக்கிறோம். ஏற்கனவே உன்னை சிந்தித்தும் பேசியும் உன்னை நோக்கி முன்னடி எடுத்து வைத்தும் வருகிற பொழுதே நாங்கள் சிற்றரசர்களுக்குரிய தகுதியை பெற்றுவிட்டோம். கண்ணபிரானுடைய பேரரசனுடைய காவலுக்கு உட்பட்ட சிற்றரசர்களுக்கு உரிய தகுதியை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு அவன் வழங்கிவிட்டான் என்று ஆண்டாள் அவர்கள் இங்கே மிக அருமையாக சொல்லுகின்றார். திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. திங்களும் ஆதித்தியனும், திங்கள் நிலவு, ஆதித்யன் என்றால் கதிரவன் சூரியன், சூரியனும் சந்திரனும் போன்ற உன்னுடைய கண்களை கொண்டு எங்களை பார்த்தால் என்ன ஆகும்? எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் எம்பாவாய். எங்கள் மேலே கொட்டி கிடக்கிற பாவம், எங்களுக்கு எதிராக இருக்கிற எதிர்ப்பு, எங்களிடத்தில் இருக்கிற நெடுநீர் மறவி மடி துயில் என்பது போன்ற எங்களுடைய சோம்பல், எங்களுடைய இயலாமை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள், எங்களுக்கு இருக்கிற பழவினை
இவையெல்லாம் ஒரு சாபம் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டான். இவையெல்லாம் நீ கதிரவனும் நிலவும் போன்ற உன் கண்களை எங்கள் மேல் பார்த்தால் அவை நீங்கிவிடும். இது ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் இறைவனுக்கு இருக்கலாம் என்கின்ற கற்பனையிலே பாடுவது உண்டு. அதற்காக மனிதர்களும் தங்கள் பெயர்களை அப்படி வைத்து கொள்வதுண்டு. பானுமதி என்று வைக்கிற பொழுது மதி என்பது நிலவு, பானு என்பது சூரியன். ரவிச்சந்திரன், ரவி என்பது சூரியன், சந்திரன் என்பது நிலவு. ஆக இந்த இரட்டை, அதாவது சுடராக இருக்கின்ற, வெளிச்சமாக இருக்கின்ற, பொறியாக இருக்கின்ற ஒன்று சூரியன், நிலவாக இருக்கின்ற, அருளாக இருக்கின்ற, குளிர்ச்சியாக இருக்கின்ற, ஆறுதல் தருகின்ற ஒன்று சந்திரன். இந்த இரண்டுமான உங்களுடைய பார்வை எங்கள் மேல் பாய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இது பழவினையை தீர்ப்பதற்கான சோதி பிழம்பு ஒரு கண்ணாகவும், புதிதாக இறைவன் திருவடி நிழல் தருகிற தன்னடியை ஒரு நிலவு என்கின்ற கண்ணாகவும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் என்று நாம் பாராட்டலாம். இவ்வாறாக இதனாலே கண்ணபிரானை கண்ணன் என் சேவகன் என்றும் கண்ணம்மா என்றும் உருவகித்து பாடிய பாரதி, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்றார். இந்த குறிப்பை அங்கே வைத்திருக்கிறார். கண்ணம்மா என்றால் கண்ணபிரானை பெண்ணாக உருவகித்து பாடுகின்ற ஒரு பாடல், பெண் குழந்தையாக உருவகித்து பாடுகிற பாடல். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, உன் கண்கள் ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் விளங்குகின்றது என்று குறிப்பிடுகிற பொழுது, ஒன்று இந்த இரட்டை சக்திகள் இருப்பதாக பல வேறு குறிப்புகளை நம்முடைய சைவ வைணவ மரபுகளிலே காணலாம். அவற்றை போக போக சிந்திப்போம். எனவே கண்ணபிரானை நோக்கி முதல் அடி எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற வரைக்கும் நம்முடைய கடமை இருக்கிறது. அங்கே கோகுலத்துக்கு செல்ல வேண்டும், மதுராவுக்கு செல்ல வேண்டும், திருக்கண்ணபுரத்துக்கு செல்ல வேண்டும், திருவரங்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம், கள்ளழகர் கோவிலுக்கு மதுரைக்கு செல்ல வேண்டும், திருமாலிருஞ்சோலைக்கு, திருவில்லிபுத்தூரிலே போய் அங்கே ஆண்டாள் இளங்கமன்னார் சேவையை பார்க்க வேண்டும் என்று நினைத்து, அந்த நினைப்பின் காரணமாக பலரிடத்திலும் சொல்லிவிட்டு சரி புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்கிற வரை நமக்கு பொறுப்பு இருக்கிறது, அடியாருக்கு பொறுப்பு இருக்கிறது. எடுத்து வைத்து விட்டால் அந்த இறைவன் தன்னுடைய நோக்கத்திலே மார்க்க சகாயி, மார்க்க பந்தி என்று குறிப்பிட்டிருக்கிறேனே, அதுபோல அவன் நமக்கு துணையாக வந்து நம்மை நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அங்கே காத்திருக்கிறான். குசேலர் கண்ணபிரானை நோக்கி செய்த பயணம் போல போவதற்கு தயங்கி இருந்தாலும், ஏழ்மையில் இருந்தாலும், அவளை மட்டும் ஒருபடி எடுத்துக்கொண்டு சென்றாலும், பயந்து பயந்தும் கூச்சப்பட்டும் சென்றாலும் புறப்பட்டு விட்டார், வரவேற்கப்பட்டார். மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், பொன்னும் பொருளுமாக அவர் மேன்மைக்கு வந்தார் என்பதனை பார்க்கிறோம். எனவே தொடங்குகின்ற பொழுதே, தொடங்கி விட்டோம், முதலடி எடுத்து வைத்தோம் என்றால் நாம் சிற்றரசராகிறோம். அங்கே பேரரசன் அங்கே காத்திருக்கிறான். நமக்கு அருள் வள்ளலாக அருளை வழங்கி நம்மை காப்பாற்றுவதற்கு கண்ணபிரான் காத்திருக்கிறான். எனவே அந்த அருள் வெள்ளத்தை நாடி செல்வோமாக. வணக்கம். அங்கன் மாஞால தரசர பீமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய்.